கௌதம்க்கும் நிகிதாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தான் இன்னைக்கு தம்பி பரிகாரமே பண்ண போறான். அதுக்கு நம்ம எல்லாரும் ஃபேமிலியா போனா தானே நல்லா இருக்கும். யாரு? பூரணியா? அடேங்கப்பா, பார்த்து எவ்வளவு காலமாச்சு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்பதான் இந்த சித்தப்பா உன் கண்ணுக்கு தெரியறாராமா? உன் தம்பி மேல உனக்கு இருக்கிற அக்கறையில 10%ல ஆஃப்டர் ஆல் 1% கூட உனக்கு இந்த சித்தப்பா மேல இல்லையம்மா. என்ன சித்தப்பா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்க மேலேயும் தான் அக்கறை இருக்கு. உனக்கு நிஜமாவே சித்தப்பா மேல அக்கறை இருந்திருந்தா அன்னைக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி செவந்திக்கு போன் பண்ணனே, அப்ப நீ அங்க பக்கத்துல தானே இருந்த. அவங்க கூட சேர்ந்து நீயும் கிளம்பி வந்திருக்கலாமா? ஏன் வரல? ஆமா சித்தப்பா, நானும் பக்கத்துல தான் இருந்தேன். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்ட உடனே நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்படி துடிதுடிச்சு போன புள்ளதான் இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க வந்தியாமா? அன்னைக்கு நான் செவந்தி கிட்ட நீ இருந்த மதுவோட ஃபங்க்ஷனை பாரு, நான் போய் சித்தப்பாவை பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிடிக்காது. எங்க நான் உங்களை பார்க்க வந்தா நீ எதுக்கு இங்க வந்த, நான் செவந்தியை தானே வர சொன்னேன்னு சொல்லி ஓவர டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அது இன்னும் உங்க ஹெல்த்தை பாதிக்கும்ல சித்தப்பா. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வரல. உனக்கு நல்லது பண்ண தெரியுதோ இல்லையோ, இப்படி பதில் சொல்லி நல்லா சமாளிக்க தெரியுது. நீங்க அந்த செவந்தி சொல்றத நம்புறதுனாலதான் பூரணி உங்களுக்கு கெட்டவ மாதிரி தெரியறாங்க. கௌதம்க்கும் நிகிதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இவ எவ்வளவு பாடுபட்டு இருக்கான்னு தெரியுமா? நீங்க 3 பேருமே ஒரே சங்கத்தை சேர்ந்த ஆளுங்க தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுப்பீங்க? சரி சரி, நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் பரிகாரத்தை முடிச்சிட்டு வாங்க. சித்தப்பா நீங்களும் கண்டிப்பா வரணும், வாங்க. பரிகாரம் பண்ற இடத்துல மாப்பிள்ளையோட மொத்த ஃபேமிலியும் அங்க இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டா நிகிதாவோட அப்பாவும் சந்தோஷப்படுவாருல்ல.